இந்த வீடியோவில் nationalism in India class 10 CBSE history. As you have learned, modern nationalism in Europe came to be associated with formation of nation state. இப்போ நேஷ்னலிசம் யூரோப்பில் வந்தனால புது நேஷ்னல் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆச்சு. இது லாஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். இட் ஆல்சோ மீன் சேஞ்ச் இன் பீப்புள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹூ தே வேர், வாட் டிஃபைன் த ஐடென்டிட்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இது பீப்புளுக்குள்ளே புது அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம யார், நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம், நம்மளுக்கு என்னென்ன பிலாங்கிங்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் வந்து நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். நியூ சிம்பிள்ஸ், ஐகான், நியூ சாங், ஐடியா, இது எல்லாமே என்ன ஆகுனா ஃபோர்ஜ்ட்னா டு கிரியேட்னு அர்த்தம். கிரியேட் த நியூ லிங்க், புது லிங்க்கு. ரீடிஃபைன் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அந்த கம்யூனிட்டிஸோட பவுண்ட்ரியை வந்து ரீடிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு லூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்சில் ஒரு சில பாட்டை போலாண்டு, ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் மேக்கிங் த நியூ நேஷ்னல் ஐடென்டிட்டி வாஸ் லாங் ப்ராசஸ். ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து சும்மா ஷார்ட் ப்ராசஸ் கிடையாது, ஒரு லாங் டைம் ப்ராசஸ் ஆகும். இந்தியா எப்படி அந்த நேஷனலிசத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத அந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன் இந்தியா அஸ் மெனி அதர் காலனிஸ், இப்போ இந்தியாவில் வந்து ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணாங்க, பாண்டிச்சேரியை ரூல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் போர்த்துகீஸ் ரூல் பண்ணாங்க, அதே மாதிரி பிரிட்டிஷும் நம்ம ரூல் பண்ணாங்க. The growth of modern nationalism is intimately connected to the anti-colonial movement. Anti-colonial movement அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் அகெயின்ஸ்ட்டு நம்ம போராடுறோம்ல, அப்போ மக்கள் சேர்ந்துட்டு போராடுறாங்களா, இந்த மூமெண்ட் பேர் தான் ஆன்டி காலனியல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. த பீப்புள் பிகின் டிஸ்கவரி த யூனிட்டி. பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், காலனிஸை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த சென்ஸ் ஆஃப் பீன் அப்பஸ்ட் அண்டர் காலனிசம் ப்ரொவைட் த ஷேர்ட் பாண்ட் டைட் மெனி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டுகெதர். அப்போ மொத்தமாக நம்ம காலனிசத்தை எதுக்கணும் அப்படின்னா ஒரு குரூப்பால் மட்டும் இது பண்ணுற வேலை கிடையாது. சொசைட்டியில் உள்ள எல்லா குரூப்ஸும், டிஃப்ரெண்ட் கிளாஸில் உள்ள எல்லா குரூப்ஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும்னா ஒரு காலனியல் அதிகாரத்தை வந்து போராடி நம்ம வின் பண்ண முடியும். பட் ஈச் கிளாஸ் அந்த குரூப், ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு கிளாஸும் வந்து காலனிசத்தினால் பாதிக்கப்பட்டது டிஃப்ரெண்ட்டாக. எல்லோரும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தி எக்ஸ்பீரியன்ஸ் வேர் வேரிட், த நோஷன் ஆஃப் ஃப்ரீடம் வாஸ் நாட் ஆல்வேஸ் சேம். அதே மாதிரி ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இப்போ பிளான்டேஷன் ஒர்க்கர், இப்போ பாண்டட் லேபர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நிம்மதியாக கொஞ்சம் சேலரி கொடுத்தா அந்த இடத்த விட்டு ஈஸியாக வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே போதும், அது அவங்களுக்கு ஃப்ரீடம். இந்த மாதிரி ஃப்ரீடம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஆகுனா வரியை குறைக்கிறது, இம்போர்ட் டியூட்டிஸை குறைக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம். இந்த மாதிரி ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. த காங்கிரஸ் அண்டர் மகாத்மா காந்தி ட்ரை டு ஃபோர்ஜ் த குரூப்ஸ் டுகெதர் வித் ஒன் மூமெண்ட். அப்போ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காங்கிரஸில் ஒரு மெம்பர், ஒரு லீடரும் கூட, அவர் வந்து எல்லா குரூப்பையும் ஒன்றா நினச்சி ஒரே மூமெண்ட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி மாற்றும்போது இந்த யூனிட்டி டிட் நாட் எமர்ஜ் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட். அப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கிறம்போது, வீட்டில் 4 பேர் இருக்கும், 4 பேருக்குமே 4 மாதிரியான கருத்துக்கள் இருக்கும். அப்போது ஹோல் இந்தியாவில் உள்ள எல்லா மூமெண்ட்டையும் இணைக்கும் போது நிறைய முரண்பாடு ஏற்பட்டிருக்கும். அதான் கான்ஃப்ளிக்ட்னு கொடுத்துருப்பாங்க. என் இயர்லி டெக்ஸ்ட் புக் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனலிசம் இன் இந்தியா படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம 1920s அப்புறம் காந்தி உள்ளே வர்ற பீரியடு. நேஷனலிசம் இன் இந்தியா வந்து 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. அந்த 3 பார்ட்டில் வந்து காந்தி உள்ளே வர்றது தான் காந்தியன் எரா அப்படின்னே சொல்லுவோம். இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் சிடிஎம், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், இந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வி வில் எக்ஸ்ப்ளோர் ஹவு காங்கிரஸ் ஸ்டார்ட் டு டெவலப் த நேஷனல் மூமெண்ட். எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் மூமெண்ட் டெவலப் பண்ணிச்சு, எப்படி டிஃப்ரெண்ட் குரூப்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுச்சு இந்த மூமெண்ட்டில், இது எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், கிலாஃபத் அண்ட் அன்கோஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு டாபிக். In the year after 1919, we see the national movement spreading to new areas. 1980 அப்புறம் என்னென்னா நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ஒவ்வொரு புது ஏரியாஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டு வேறு சோஷியல் குரூப்ஸ்குள்ளேயும், சோஷியல் குரூப்ஸ்னால் ட்ரைபல், ட்ரேடர்ஸு, ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி தான் சோஷியல் குரூப்ஸ்னு சொல்கிறோம். டெவலப்பிங் த நியூ மோட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஃபார்மர்ஸ் ஒரு மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க, ட்ரைபல்ஸ் ஒரு மாதிரி போராட்டம் பண்ணுவாங்க, அவங்க ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தி போராட்டம் பண்ணுவாங்க. ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தி மூமெண்ட், வாட் இம்ப்ளிகேஷன் டிட் ஹாவ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வார் கிரியேட்டட் நியூ எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து 1914 to 1918 வரைக்கும் நடக்கும். அப்போ இந்த காந்தி 1918
1920 தான் இந்தியாவுக்குள்ளே வருவார். அந்த டைமில் எக்கனாமிக் ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இட் லீட் டு ஹியூஜ் இன்க்ரீஸ் இன் டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சர். இப்போது நிறைய பேர் சோல்ஜர்ஸ் தேவை, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, வெப்பன்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து அதிகமான அமௌண்ட்டு தேவை. அப்போ அந்த அமௌண்ட் வந்து எப்படி பிரிட்டிஷ் எடுத்துப்பாங்கன்னா வார் லோன்ஸ்னு சொல்லி போடுவாங்க. வார் லோன்ஸு இன்க்ரீஸிங் த டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் வேர் ரைஸ்ட், இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ்ட். அப்போ தான் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. ஓகே, இது மூலமாக அந்த அமௌண்ட் எடுத்து அவங்க வாருக்கு பயன்படுத்திப்பாங்க. இந்த வார் டைமில் ப்ரைஸஸ் விலைவாசியில் என்ன ஆகுது, டபுள் ஆகுது. 1913 1918 அப்படி டபுள் ஆகுது. இதில் இந்த காமன் பீப்புள் வந்து ஹார்ட்ஷிப்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்ஷிப் ஃபார் தி காமன் பீப்புள். பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி விலைவாசி ஏறும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, வாங்கி அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வில்லேஜஸ் வேர் கால்ட் அப்பான் டு சப்ளை சோல்ஜர்ஸ். எல்லா வில்லேஜஸ்க்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் இராணுவத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இன் ரூரல் ஏரியாஸ். அது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கிடையில் கோபத்தை வந்து பயங்கரமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுது. வைட் ஸ்ப்ரெட் ஆங்கர். இந்த 1918 1919 1920 1921 இந்த டைமில் இந்தியாவில் உள்ள பல இடத்துல வந்து ஹார்வெஸ்டிங் போட்ட கிராப்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் வார், ஒரு பக்கம் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்ஸு, பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா எபிடெமிக், ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது மூலமாக அந்த சென்சஸ் 1921 வந்து 12 13 மில்லியன் பீப்புள் என்னன்னா ஃபெமைன், பஞ்சத்தினாலேயும் எபிடெமிக் நோயினாலேயும் இறந்து போகிறாங்க. பீப்புள் ஹோப் தட் ஹார்ட்ஷிப் வுட் எண்ட் ஆஃப்டர் த வார் ஓவர். பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, இந்த வார் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. அட் த ஸ்டேஜ் நியூ லீடர் அப்பியர்டு. புது லீடர் வரார். அவர் தான் மகாத்மா காந்தி. சஜஸ்ட் அ நியூ மோட் ஆஃப் ஸ்ட்ரகிள். அவர் வந்து புது போராட்டத்தில் ஒரு புது களத்தை வந்து கொண்டு வராங்க. அதில் ஐடியா ஆஃப் சத்தியாகிரகா. காந்திஜி ரிட்டர்ன் டு இந்தியா இன் ஜனவரி 1950. 1950 காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. எங்கேருந்து ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு அட்வொகேட்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், லீகலாக. ஓகே, அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. அவர் அங்கே என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு போராட்டம் நடந்திருக்கும். கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் இடையில ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதில் வந்து அவர் புது மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதில் மாஸ் அஜிடேஷன், ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த இது மூலமாக, சத்தியாகிரகா மூலமாக. அதுக்கு பேர் தான் சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியா ஆஃப் சத்தியாகிரகா மெயினாக பவர் ஆஃப் ட்ரூத், உண்மையை தேடுறது, இதை மாதிரியான கான்செப்ட் வந்து சத்தியாகிரகாவில் வந்து பயன்படுத்துவாங்க. இவங்க கையில் எதுவும் ஆயுதம் எதுவுமே இருக்காது. அறவழியில் நான் வைலன்ஸ், அமைதியாக அவங்க ஆப்போசிட்காரங்க வந்து ஆயுதங்கள் லத்தி மாதிரி வச்சு அடித்தா கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஒரு டைமுக்கு மேலே எப்படி அடிக்கிறது, இந்த மாதிரி அவங்க ஆயுதம் இல்லாமல் இருக்காங்க, நம்ம ஆயுதத்தோடு அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விட்டு போயிடுவாங்க பிரிட்டிஷ் பீப்புள். சஜஸ்டட் இஃப் த காஸ் வாஸ் ட்ரூ. காரணம் உண்மையாக இருந்தால் ஸ்ட்ரகிள் வாஸ் அகெயின் தி இன்ஜஸ்டிஸ். ஸ்ட்ரகிள் வாஸ் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். ஓகே, அப்போது காரணம் உண்மையாக இருக்கும்போது அதுக்கு போராடுறது வந்து நியாயம் இல்லாத வேலை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் வாஸ் நாட் நெசசரி டு ஃபைட் த அப்போசர். இப்போ நம்மளுக்கு எனிமியோடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது சத்தியாகிரகஸோட ஐடியாஸ். வித்தவுட் சீக்கிங் வெஞ்சன்ஸ் அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. ஆர் பிகாஸ் அக்ரெசிவ்னா கோவமாக, ஒரு நாய் வந்து அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சத்தியாகிரகி வுட் வின் த பேட்டில் த்ரூ நான் வைலன்ஸ். சத்தியாகிரகாவை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே சத்தியாகிரகிஸ். அவங்க வந்து வயலன்ஸே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, வயலன்ஸே இல்லாமல் வின் பண்ணுவாங்க போட்டியில். திஸ் குட் பி டன் பை அப்பீலிங் த கன்சைன்ஸ் ஆஃப் அப்போசர். இப்படி பண்ணும்போது நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மனசாட்சி வந்து அப்படி உறுத்தும். அவன் கம்பு ஆம்ஸ் எல்லாமே இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கிறான், நம்ம அவனை போட்டு இப்படி அடிக்கிறோமே அப்படிங்கிற மனசாட்சி உறுத்தி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பீப்புள் இன்க்ளூடிங் அப்போசர் ஹேட் ப்ரசாசேட் டு ஷீட் ட்ரூத் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஃபோர்ஸ் டு அக்செப்ட் த ட்ரூத் த்ரூ தி வைலன்ஸ். ப்ரசாடேட் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த கன்வின்ஸ் பண்ணி இதை பண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணுறது. அப்போசராக கூட என்ன பண்ணிடுன்னா, உண்மையை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸை கொடுத்து, ஃபோர்ஸே இல்லாமல் வைலன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க அவங்களோட அந்த போராட்டத்தில். பை தி ஸ்ட்ரகிள் ட்ரூத் வாஸ் பவுண்ட் டு அல்டிமேட்லி ட்ரையம்ப். அப்படின்னா யார் வந்து கடைசியாக விக்டரி அடைவா அப்படின்னா, உண்மை தான் வந்து ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசோட ஒரு ஸ்லோகனாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அது உண்மை தான் கடைசியாக ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
மகாத்மா காந்தி பிலீவ் தட் தர்மா ஆஃப் நான் வயலன்ஸ் குட் யூனிட் த ஆல் இந்தியன்ஸ். அவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, நான் வயலன்ஸ் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா இந்தியன்ஸுமே ஒன்று சேர்க்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். ஆஃப்டர் அரைவிங் இன் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாருன்னா, நிறைய இடத்துல சத்தியாகிரக மூமெண்ட்டை வந்து நடத்தி காட்டுறாரு. அதில் ஃபஸ்ட்டு சத்தியாகிரகா 1917 சம்ப்ரான் அப்படிங்கிற ஒரு பீகாரில் உள்ள ஒரு பிளேஸு. அங்கே வந்து ஃபார்மர்ஸ் கூப்பிட்றாங்க. எதுக்குன்னா பிளான்டேஷன் சிஸ்டம், அந்த அவுரி செடின்னு ஒரு செடி உண்டு, டைக்காக எடுப்பாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் விவசாய நிலத்தில் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் பீப்புள். அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் காந்தி போய் அதுக்கு பஞ்சாயத்து முடிச்சு வைப்பார். தென் 1917 கேதார் டிஸ்ட்ரிக் ஆஃப் குஜராத், அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாருன்னா காந்தி போவார். அங்கே கிராப் ஃபெயிலியர், அப்போ அந்த வருஷம் வந்து மழை இல்லாமல் ஃபெயிலியர் ஆனோடனையும் அதுக்கு அமௌண்ட் வந்து கட்டணும். பிரிட்டிஷ்க்கு வந்து எப்போவுமே கிராப் விளை வச்சு அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். கிராப்பே விளையிலையே எப்படி அமௌண்ட் கொடுக்க முடியும்? ஆனால் பிரிட்டிஷ்காரன் அமௌண்ட் கேட்குறான். அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு காந்தி திருப்பியும் போயிருப்பார். அதுலேயும் வின் பண்ணியிருப்பான் சத்தியாகிரகம் மூலமாக. ஓகே, ப்ளசன்ஸ் ஆஃப். அடுத்து 1918 பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வென்ட் டு அகமதாபாத். இது வந்து காட்டன் மில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போராடுவாங்க. அதுக்கும் மகாத்மா காந்தி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான 3 சத்தியாகிரகம் வந்து காந்தி இந்தியாவில் பண்ணி வின் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இந்த நாவல் மெத்தடை பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு 3 இடத்துல பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரவுலட் ஆக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரவுலட் ஆக்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.